வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளா செய்யக்கூடிய நல்ல காரசாரமான வெங்காய மிளகு ரசம் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்டைல நல்ல காரசாரமா நாம செய்ய போற இந்த ரசம் இப்போ இருக்க இந்த கோவிட் டைம்ல நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கும் செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணி பசியை தூண்டுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்கு பதிலாக அம்மியில் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் வைக்க தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரசம் வச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா சூடாகவும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுவோம். கடுகு உளுந்து பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடுவோம். 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் இப்போ ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரக பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு துவரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பருப்பு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுவோம். ரசம் கொதிச்சிடக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா ஹீட் ஆகி நுர வரும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புளி கரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். எப்போயுமே ரசத்துக்கு நீங்கள் கடைசியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்கன்னா ரசம் வந்து கடுக்கிறாப்பில் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா கமகமன் வாசத்தோட வீடே மணக்கிற மாதிரி டேஸ்டான வெங்காய மிளகு ரசம் ரெடி. ரசம் ஒரு அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூட டேஸ்டியான ரெசிபி. இதில் வெங்காயம், மிளகு, பூண்டு, சீரகெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கிறதால நல்ல செரிமானத்தை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வழக்கமாக வைக்கிற ரசம் மாதிரி இல்லாமல் இதில் வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிறதால வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.